சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ராஜா ராஜா அப்பா அப்பா என்னாச்சு அவனுக்கு? கதிர்ப்பா யாரு? கதிர் கதிர் அம்மா என்னம்மா நடந்துச்சு? நீ போன் பண்ணது ஒண்ணுமே புரியல, ரொம்ப பயந்துட்டோம். என்னாச்சு? என்ன நடந்தது? அந்த பெங்களூர் கரையை யாரும் 3 பேர் துரத்திட்டு வந்தாங்க. அவளை காப்பாத்துறதுக்காக நம்ம கதிர் போனா அவனுங்க நம்ம கதிரை குத்திட்டானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவளாலதான் என் பிள்ளைக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. ஏண்டி, உன்னால என் குடும்பத்துக்கு எவ்வளவு பிரச்சனை? எதுக்கு நீ எங்க ஊருக்கு வந்த? எதுக்கு எடுத்தாலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இது உங்க அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய மெடிசின்ஸ். முதல்ல இத கொடுங்க. மேடம், மெடிசின்ஸ் வாங்கிட்டீங்களா? இந்தாங்க. சீக்கிரம் கொடுங்க. எப்ப பார்த்தாலும் உன்னால எங்களுக்கு பிரச்சனை தான். எதுக்கு நீ இப்படி வந்து எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே? நாங்க எல்லாரும் தான் உனக்கு கிடைச்சோமா? இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல. அந்த ரவுடிங்க தான் உங்க தம்பியை அடிக்கணும்னு திட்டம் போட்டிருந்தாங்க. அந்த விஷயத்த நான் கேட்டேன். அதனாலதான் என்ன அவங்க துரத்துனாங்க. ஏய் சீ, வாய மூடு. யாருக்கிட்ட பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு என் புள்ள மேல பழி போடுறியா? இல்லங்க, சத்தியமா அதான் நடந்துச்சு. இத்தனைக்கும் காரணம் நீதான்னு சொல்றேன். எது திருத்தா பேசிட்டு இருக்க உன்ன? ரங்கா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இது ஆஸ்பத்திரி. இங்க எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியாது? கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு? யாரு பெத்த பிள்ளையோ பொசுக்குன்னு அடிக்கிறியே. இந்த அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது? எந்த உரிமையில அவளை நீ அடிக்கிற? சொல்லு, என்ன உரிமையில அவளை நீ அடிக்கிற? மன்னிச்சிரு தாயி, அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தாத்தா, நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நிலைமையில கூட நீங்க இவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்கல்ல? என் புள்ள இப்படி கிடக்குறான், அது கூட உங்களுக்கு பெருசா தெரியல. இவளுக்கு ஈயரும்பு கடிச்சிடாம நீங்க பாதுகாக்கிறீங்க. இந்த பாரு, யார் மேல தப்பு இருக்குங்கிறத அப்புறம் பேசிக்கலாம். அதுக்காக ஒருத்தைய கை நீட்டி அடிக்கலாமா? அதுக்காகத்தான் கேட்கிறேன். என் பேரை இப்படி கிடக்கிறது உனக்கு மட்டும் வருத்தம் இல்ல, எனக்கும் இருக்கு. பெத்த உன்னை விட எனக்கு 1000 மடங்கு வலி இருக்கு. நீ போன் பண்ணி என்கிட்ட விஷயத்த சொன்னப்போ உன் அம்மா என் பக்கத்துல இருந்தா. அவளுக்கு தெரியக்கூடாதுக்காக நான் மறைச்சேன். எதுவுமே நடக்காத மாதிரி நான் சமாளிச்சேன். என் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஐயோ, என் பேரனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு வலி ஒரு பக்கம், சொன்னா அவளுக்கு ஏதாவது ஆயிருமேங்கிற பயம் ஒரு பக்கம். ரெண்டையும் சுமந்துக்கிட்டு நடப்பணமா அங்க வந்தா என்ன பார்த்து கேள்வி கேட்கிறல்ல? நீ கோவப்பட வேண்டியது அந்த பொண்ணு மேல இல்ல. கதிரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரோ அவங்க மேல படணும். யாரோ என்ன யாரோ, அது யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா கழிவர்தான் இதெல்லாம் பண்ணிருப்பான்.
அவனுக்கு நேருக்கு நேர் மோத தைரியம் இல்லாம ஆளை வச்சு இந்த மாதிரி பண்ணிருக்கான். நீ சொல்றது சரிதான் ஐயா. என் பேரன் குணமாகி வரட்டும், அவனை நான் பாத்துக்கிறேன். எதுக்கு அண்ணன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்? நான் அந்த கலிவர்தனை இழுத்துட்டு வந்து லாக்அப்ல போட்டு மிதிக்கிறேன். நீ கொஞ்சம் வாய மூடுறியா? போலீஸ்காரினா என்ன வேணாலும் பண்ணிருவியா? எதை செஞ்சாலும் சாட்சி வேணும், ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாம எதை செஞ்சாலும் அது தப்பா தான் போய் முடியும். எதுக்கு தாத்தா ஆதாரம்? எதுக்கு ஆதாரம்? அந்த கலிவர்தன் தான் பண்ணான்னு எல்லாருக்குமே தெரியும். அவனை நான் சும்மா விட மாட்டேன். என் அண்ணன் மேலேயே கை வச்சிட்டான்ல, இதுக்கு அவன் பதில் சொல்லி ஆகணும். கண்டிப்பா நான் அவனை சும்மா விட மாட்டேன். நட்ரா ஸ்டேஷனுக்கு கையேடு. மரியாதையா வந்து ஜீப்ல ஏறு. எதுக்கு? ஸ்டேஷன்ல வச்சு உன்னை உரின்னு உரிப்பேன்ல, அப்ப சொல்றேன் என்ன காரணம்னு. வாடானோ அடிங்க. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? எவ்வளவு தைரியமும் திமிரு இருந்தா ஆம்பளை மேலேயே கை வைப்ப. நீ ஆம்பளையா? பொறுக்கி. உன்னால இவ்ளோ பேச விட்டதே தப்பு. இப்ப வந்து ஜீப்ல ஏற போறியா இல்லையா? வர முடியாதுரி. என்னடி பண்ணுவ? இன்னொரு தடவை வாடி போடின்னு சொன்ன சொன்னா என்னடி பண்ணுவ?